Hey guys, welcome back to my YouTube channel Ruby Vibes. நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸ் வந்து நீங்கள் பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு குட்டி பையன் வந்திருக்கான்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ தங்கச்சிக்கு வந்து தம்பி பிறந்திருக்கான். அதனால் வந்து எப்பயுமே நமக்கு வந்து யூஸ்வலாகவே 30 days 40 days ஆகும்போது வெள்ளி கொலுசு, வெள்ளி சலங்கை அதெல்லாம் வாங்கி போடுற பழக்கம் இருக்குல்ல. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து வெள்ளி கொலுசு, வெள்ளி கொடி அதெல்லாம் வாங்க போகலான்னு சொல்லி நாங்கள் போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா யூஸ்வலாகவே வந்து ஏரலில் தான் நாங்கள் வந்து வெள்ளி கோல்டு எது பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஏரலுக்கு தான் போவோம். தூத்துக்குடியும் பக்கம்தான், பட் தூத்துக்குடி ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஏரலுக்கு தான் வந்து போகிறது. அங்கே கொஞ்சம் அப்பாவுக்கு தெரிஞ்ச கடைங்கள்லாம் இருக்கிறதுனால ஸோ அங்கேயே போய் பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ நாங்கள் வந்து இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து ஏரலுக்கு போகிற வழியில் வந்து இப்படி தான் கைஸ் இருக்கும். அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வீடியோவில். எப்படி சொல்கிறது, சைட்லேயே வந்து குளம் இருக்கும். ஸோ செம்ம வைபிங்காக இருக்கும் பார்க்கும்போது. குளத்துலேயே வந்துட்டு ஈவினிங் வியூ வந்து செம்மையாக இருக்கும். சூரியன் மறையிறதெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஏரல் பக்கத்தில் வந்துட்டோம். ஒரு வழியாக வந்து கடைக்கு வந்தாச்சு. அப்பாவும் தியாவும் நடந்துகிட்ருக்காங்க. ஸோ பஜாருக்குள்ளே தான் நாங்கள் எப்பயுமே யூஸ்வலாக வாங்குகிற கடை வந்து இருக்குது. ஸோ அந்த கடைக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். தியாவுக்கு தான் வந்து எப்போ வெளியே கிளம்புனாலும் செம்ம ஹாப்பி ஆயிரும். வந்து வந்துட்டோம். வந்த உடனே வந்து கொலுசு கொடி எல்லாமே வந்து காட்ட சொன்னோம். ஸோ அவங்களும் வந்து கேர்ள் பேபியா பாய் பேபியா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ பாய் பேபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பாய் பேபிக்குனாலே வந்து டிசைன்ஸ் வந்து கம்மி தான். அதாவது ஒரே டிசைன் தான் வரும். ஸோ இந்த மாதிரி உருண்டை டிசைன் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அதே காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசைனே வந்து சரி அதில் என்ன பெட்டராக இருக்கும், தம்பிக்கு வந்து குத்தாமல் இருக்கணும், ஸோ அது எல்லாமே பார்த்து வாங்கணும்னு சொல்லி அந்த டிசைன்லேயே வந்து பெட்டராக பார்த்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். பெண் குழந்தைங்களுக்கு வந்து ஏகப்பட்ட டிசைன்ஸ் வச்சுருக்காங்க கைஸ். ஆனால் வந்து பசங்களுக்கு ஒரு டிசைனுமே கிடையாது. இருக்கிற அந்த ஒரு டிசைன் தான் இதுலேயே வந்து கொஞ்சம் தின்னாக, அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராடாக அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு தான் வந்து அதிகமான டிசைன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. தியாவோட மைண்ட் ஸ்டேட் வந்து இப்போ எப்படி இருக்குன்னா, டே என்ன விடுங்கடா கீழே, நீங்கள் தானடா செலக்ட் பண்ணிட்டுருக்கீங்க, என்ன ஏன்டா பிடிச்சி வச்சுருக்கீங்க, அந்த மைண்ட் செட்டில் தியா இருந்தா. ஏன்னா கீழே ஓடிட்டே இருக்கணும், அவளுக்கு ரெஸ்ட்டே எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து அவளை தூக்கி வச்சோடனே அவள் ஒரு டென்ஷனில் இருந்தா. என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துட்டே இருந்தா. அதுக்கப்புறம் நாங்களும் வந்து ஃபைனலாக ஒரு டிசைன் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ இந்த டிசைன் வந்து ஓகேவா இருந்தது. சரி ஏன்னா இப்போ வந்து குட்டி ஏஜ் தான், ரொம்ப பெருசாக போட்டாலும் அவனுக்கு அழுத்திட்டே இருக்கும். அதனால் வந்து அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைன் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம். ஸோ இந்த டிசைனில் வந்து எப்படின்னா, இது வந்து எவ்வளோ மீட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்து கட் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா லென்த்தான அந்த கம்பி அது. ஆனால் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு வந்து பார்த்து கட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கொடியிலே வந்து நாய் அந்த மாதிரி, அப்புறம் மணி அந்த மாதிரிலாம் வந்து குட்டி குட்டியாக வந்து தொங்க விடுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருந்தது. அதெல்லாம் வாங்கலாம்னு நினச்சோம். பட்டு இப்போதைக்கு தம்பிக்கு அது போட முடியாது. போட்டால் வந்து அழுத்திட்டே இருக்கும். ஏன்னா குழந்தைங்க வந்து இந்த மாதிரி அன்யூஷுவலாக ஏதாவது இப்படி போட்டோன்னா அழுதுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது நம்ம இன்னொரு நாள் போட்டுக்கலாம், தம்பி வந்து இங்கேருந்து கிளம்புவாங்கள்ல, ஊர்லேருந்து கிளம்பும்போது அப்போ நம்ம அதை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசைனே வந்து ஃபைனல் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து கொக்கி, அதுக்கப்புறம் சைட்லலாம் அதை ஃபிட் பண்ணி மாட்டுவோம்ல. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து அந்த ஃபினிஷிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கொடி கொலுசு அதெல்லாம் வாங்குறது வந்து என்ன தான் வந்து கடமையாக இருந்தாலும், தாத்தா பாட்டிங்களுக்கு வந்து நம்ம பேரம்பேத்திங்க வந்துட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்கும். அந்த ஆசை வந்து இதெல்லாம் போட்டு பார்க்கணும், வெள்ளி கொடி போடணும், கொலுசு போட்டு பார்க்கணும், அந்த ஒரு ஆசையும் அதிகமாகவே இருக்கும். அதனாலே வந்து மெயினாக நம்ம வாங்க வந்தது. ஏன்னா தியா பிறந்தப்போவும் வந்து அப்பா வந்து கரெக்டாக 30 நாள் போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவளுக்கு கொலுசு, அவளுக்கு கொடி, அவளுக்கு வந்து நேமிங் செரிமனி வைக்கும்போது கொலுசு கொடி அது எல்லாமே போட்டது. கொடி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து கொலுசு காட்டுங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ கொலுசில் வந்து எப்படின்னா, பெண் குழந்தைங்களுக்கு பசங்களுக்குன்னு தனித்தனியாலாம் வந்து மாடல்ஸ் இருக்காது. ஸோ ஒரே மாடல் தான். ஸோ இருக்கிற மாடல்ஸ் வந்து காட்டினாங்க. ஸோ அதுலேயுமே வந்து இப்போ அப்பா வந்து எப்படின்னா இப்போதைக்கு தம்பிக்கு போடுற மாதிரி, அதாவது ஒரு 1 இயர்க்குள்ளே தம்பிக்கு காலில் போடுற மாதிரி
இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பார்த்தது. ஏன்னா அவன் போடும்போது அவன் காலில் அழுத்தாமல் குத்தாமல் அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி தான் மெயினாக பார்த்தாங்க. ஸோ அது மாதிரி பார்த்து கொலுசும் பார்த்து தான் செலக்ட் பண்ணோம். ஸோ ஃபைனலாக ஒரு கொலுசு வந்து காட்டினாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா 1 இயர்க்குள்ளே அவன் காலில் அழுத்தாத மாதிரி இருக்கணும், அதுதான் வந்து முக்கியம். தியாவும் பார்த்துட்டு இந்த கொலுசு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தாத்தா கிட்ட சொல்லிட்டா. அதனால் வந்து இந்த கொலுசையே வந்து ஃபைனல் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து கேட்டோம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவங்க ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. அண்ட் அன்னைக்கு நாங்கள் வாங்க போன அன்னைக்கு வந்து வெள்ளியோட ரேட்டு பயங்கர விலை ஜாஸ்தியாக இருந்தது. என்னடா இது இவ்வளோ விலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி நீ வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் ரேட்டு ஏறிட்டே தான் போகும், இப்போயே நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நாங்கள் வாங்கியாச்சு. வெள்ளி ரேட்டு தான் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா கோல்டு ரேட்டு அதுக்கு மேலே அதிகமாக இருக்குது. இனி நம்ம நினச்சாலும் வந்து நினச்ச நேரத்துக்குலாம் எதுவுமே வாங்க முடியாது கைஸ். அந்த அளவுக்கு வந்து வெள்ளி கோல்டு ரெண்டுமே வந்து ரேட் ஏறிட்டே தான் போகுது. ஸோ கொடியும் கொலுசும் செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து தண்டை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்டை காட்டுங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ இருக்கிறதுலே வந்து முத்து இல்லாத தண்டை, முத்து வச்ச தண்டை அது மாதிரி காமிச்சாங்க. ஸோ எங்களுக்கு வந்து இந்த தண்டை ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இந்த தண்டையை வந்து நாங்கள் ஃபைனல் பண்ணியாச்சு. கொலுசும் இந்த கொலுசு தான் நாங்கள் ஃபைனல் பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு வந்து ஸோ கொலுசு எடுத்தாச்சு, கொடி எடுத்தாச்சு, தண்டையும் செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து வளையல் பார்க்கலாம், தம்பிக்கு வளையலும் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வளையல் பார்த்தோம். வளையல் வந்து பார்த்திங்கன்னா அவன் கைக்கு ஏற்ற மாதிரி குட்டி சைஸ் வந்து இல்லை, நியூ பார்னுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் இல்லை. ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சா தான் வந்து போடுற மாதிரியான சைஸ் தான் வந்து இருந்தது. சரி பரவாயில்ல இப்போயே நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வளையலும் எடுத்தாச்சு. ஸோ ஃபைனலின்னு வந்து நம்ம வளையல் எடுத்தாச்சு, கொலுசு எடுத்தாச்சு, கொடியும் எடுத்தாச்சு, அண்ட் தண்டையும் எடுத்தாச்சு. ஸோ எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் வந்து செம்ம ஹாப்பி. ஸோ ஓகே தம்பிக்கு வந்து எல்லாமே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பி. குழந்தைங்களுக்கு வந்து இதெல்லாம் போட்டு பார்க்குறதே வந்து ஒரு தனி சந்தோஷம், ஒரு தனி அழகு இல்லை. ஸோ இதெல்லாம் ஃபைனல் பண்ணிவிட்டு வந்து நாங்கள் பில்லிங் செக்ஷனுக்கு போயாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து எல்லாமே பில் பண்ணி நம்ம கையில் வந்து வாங்கியாச்சு. ஸோ பர்ச்சேசிங் எல்லாமே முடிச்சுட்டு வந்து நாங்கள் வேறு எங்கேயுமே நிற்கல கைஸ். நேராக வந்து வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவகிட்ட வந்து எப்படா காட்டுவோம் அப்படின்னு சொல்லி எனக்கும் அப்பாவுக்கும் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அதனால் உடனே கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு இங்கே பாரு இது எல்லாமே வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சர்ப்ரைஸாக காட்டும்போது அவளுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ ஒன்று வந்து எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருந்தா. ஃபஸ்ட்டு வளையல், அதுக்கப்புறம் கொலுசு, அதுக்கப்புறம் கொடி எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருந்தா. பார்த்துட்டு சந்திரமுகி படத்தில் வரும்ல அந்த மாதிரி தான் செம்ம ஹாப்பி ஆகிட்டா. எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு ஒட்டியானம் அந்த மாதிரி வரும்ல, இங்கே பாரு வளையல், இந்த பாரு கொலுசு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தா. ஸோ தங்கச்சியும் ரொம்ப ஹாப்பி, நாங்களும் ரொம்ப ஹாப்பி. மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் டாட்டா, பாய்.